ஈரோடு அடுத்த கொல்லம்பாளையம் நுழைவுப்பாலம் அருகே கார் தாறுமாறாக விபத்து ஏற்படுத்தும் வகையில் செல்வதாக பொதுமக்கள் காரை மறித்து அதன் ஓட்டுநரை பிடித்தனர். சம்பவம் அறிந்து தெற்கு போக்குவரத்து ஆய்வாளர் ரமேஷ் தலைமையிலான காவல்துறையினர் கார் மற்றும் போதையில் இருந்த அதன் உரிமையாளர் சேதுராமனை அழைத்துச் சென்று விசாரணை நடத்தினர். அப்போது அவரை பரிசோதனை செய்ததில் அதீத போதையில் இருந்தது தெரியவந்தது. மேலும் காவல்துறையினர் கேட்ட ஆவணங்களை தராமல் அவர் தகாத வார்த்தைகளால் பேசி வந்துள்ளார். இதனையடுத்து சேதுராம் மீது போதையில் வாகனம் ஓட்டுவது, தாறுமாறாக வாகனத்தை இயக்குவது மற்றும் ஆவணங்கள் தர மறுத்தது ஆகிய 3 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து காரை பறிமுதல் செய்தனர். சேதுராமனை பரிசோதனை செய்த போது 170 பாயிண்ட் இருந்ததாகவும், பொதுவாக போதையில் இருக்கும் பட்சத்தில் 31 பாயிண்ட்டுக்கு மேல் இருந்தால் அவர்கள் மீது மதுபோதையில் வாகனம் இயக்கிய வழக்கு பதிவு செய்யப்படுகிற நிலையில் அவர் மது அல்லது வேறு போதைப் பொருட்களை அதிக அளவு பயன்படுத்தி இருக்கலாம் என ஆய்வாளர்கள் சந்தேகம் தெரிவித்துள்ளனர். இத்தனை பிசினஸ் பண்ணிட்டு இத்தனை பண்ணிட்டு எல்லாத்துக்கும் நான் வந்து சோசியல் சர்வீஸ் பண்ணிட்டு ரோட்டுக்கு வந்து பிரசிடண்ட்டுங்க சிவரிங்கண்ணா ஒரு நாள் வந்து நடந்துருக்குவாங்கண்ணா ஒரு நாள் சாப்பிட்றேன் சொல்லுங்க.